நல்லதுங்கய்யா. நம்ம நிகழ்வுக்குள்ள போலாங்களா? தொடங்கலாங்க ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க. நல்லதுங்க. காலம் சென்ற மருத்துவர் ஐயா பஸ்லூர் ரஹ்மான் அவர்களுக்கும், ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கும், எனது குருநாதர் திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும், இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? கிளியரா கேக்குதுங்க ஐயா. நல்லதுங்க. கடந்த மாதம் ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதை ஜஸ்ட் ஒரு தடவை வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து நிகழ்வுக்குள்ள போலாங்க. நம்ம கடந்த மாதம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் எந்த மாதிரி வந்து செயல்படுது, அது அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். உணவு உட்கொள்ளும் முறை, நீர் அருந்தும் முறை, ஓய்வு, தூக்கம், இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். நம்ம அதுல பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதை பத்தி நம்ம கொஞ்சம் நிறையவே பேசியிருந்தோம். நிறைய பேர் அது சம்பந்தமா கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் அலைபேசியிலையும் அழைச்சி அவங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டேன். ஏன்னா ஆரோக்கியத்து மேல அவங்கெல்லாம் அக்கறையோடு இருக்காங்கன்னு நல்லா உணர முடிஞ்சது. இங்க இருக்கிறவங்களும் வந்து அதற்கான ஒரு தேடல்ல தான் இருக்காங்கிறதும் என்னோட புரிதல். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் வந்து மிக மிக இன்றியமையாத ஒண்ணு. எவ்வளவுதான் வந்து நம்ம கோடி கோடியா பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் மட்டும் இல்லை அப்படின்னா அது அத்தனையும் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதை அனுபவிக்க முடியல, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய பணபலமும் இல்லாதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும்போது அன்றாட வாழ்வில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிக மகிழ்ச்சியாகவும், அவங்க மட்டும் இல்லாம கூட இருக்கவங்களும் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும், மற்ற அனைத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள், பழங்குடியினர் அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் வந்து அனுபவிச்சு வாழ்றத பார்க்க முடியும். இப்ப சமீபத்தில் நான் ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினரோட திருமணங்க. இங்க மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் பகுதியில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திருமணத்தையே வந்து பாத்தீங்கன்னா 9 நாள் வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கு வந்து அவங்க பெரிய பொருட்செலவுலாம் எதுவும் கிடையாது. அவங்களா அவங்க உறவினரோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு கொட்டாய் மாதிரி போடுறதும், ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சமைக்கிறது, ஒண்ணா சாப்பிடுறது, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் 9 நாளுமே வந்து திருவிழா மாதிரி தான் நடத்துக்கிறாங்க. இதுக்காக அவங்க பெரிய பொருட்செலவு கிடையாது. அவங்களே உணவு விளைவிச்சுக்கிறாங்க, அவங்களே அறுவடை பண்ணி அவங்களே சேமிச்சு வச்சு அதை அவங்களே பயன்படுத்துறாங்க. பெருசா வந்து வெளியில இருந்து எந்த பொருட்களும் அவங்க அதிகமா தேவையில்லாம அடிப்படை தேவைகள் மட்டும் வெளியில இருந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாவும், ரொம்ப ஆரோக்கியமாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நகரத்துல இருக்கவங்க நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எப்படி மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம், நம்மள ஊடகங்களும் நம்ம சமூகமும் எதை நோக்கி தள்ளுது அப்படிங்கிறதுலாம் இப்ப வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாவும் வேடிக்கைக்குரிய விஷயமாவும் இப்ப வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் இப்பவும் இனி வரும் காலங்களிலும் நாமளும் நம்ம குடும்பமும் நம்மளோட சுற்றத்தார்களும்
ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுங்கிறது எழுதப்படாத விதின்னு வச்சுக்கலாங்களேன். ஓகேங்க. நம்ம இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் அதெல்லாம் ஓரளவுக்கு போன செஷன்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் அதை பத்தி ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாங்களா? இல்ல வேற சில விஷயங்கள் பேசலாமா? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஷன் வந்து உள்ள கொண்டு போகலாம் அப்படியே. இல்ல புதிய நண்பர்கள் யாராவது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மேற்கொண்டு போகலாம் நம்ம. சரிங்கய்யா, லைட்டா அதை சொல்லிட்டு அப்படியே. நல்லதுங்கம்மா. நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழிங்க. அக்குபஞ்சர் தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் வந்து முதன்மையா வந்து முன்னிறுத்தப்பட்டு ஒரு செயல்பாடை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மருத்துவம் மட்டும் கிடையாது. இது ஒரு வாழ்வியல் அப்படின்னு தான் சொல்லணுங்க. நம்மளோட இயற்கையா பஞ்சபூதங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல இருக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது தான் வந்து அண்டத்துல இருக்கு அப்படிங்கிறது இதோட முதன்மையான வந்து கோட்பாடுங்க அது. இது இதுல வந்து பாத்தீங்கன்னா பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள், பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இது எல்லாமே உடலின் மொழிகள். இன்னைக்கு பெரும்பாலான நம்ம நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே அக்குப்பஞ்சர்ல வந்து கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஏன்னா நம்ம பசிக்காம சாப்பிடுறது, தாகம் எடுக்காம தண்ணி குடிக்கிறது, ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறது, உறக்கத்தை தொலைச்சு வந்து செயல்படுறது, இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுறுப்புகள் செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா சீர்கேடு அடைஞ்சு ஒரு முறையற்ற வாழ்வியல்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். இது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வரா அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு வந்து இது 100% பொருந்தும். அதனால பசித்து பூசி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறது முதன்மையா வந்து நம்ம பார்க்க வேண்டிய குரல். அது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காம அடுத்த வேளை உணவு எடுக்காத அப்படிங்கறத நேரடியா சொல்லுது. இந்த குரல் மட்டும் இல்லாம அந்த மருந்து அதிகாரத்துல 10 குறளையும் ஒவ்வொருத்தரும் இங்க கூடியிருக்கிற எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை படிச்சு அதை பொருளும் வந்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா அந்த 10 குறளையும் முழுமையா படிச்சு பொருள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்களோட புரிதல் மேம்படும், மருந்துகளோட தேவைகள் வந்து பெருமளவு குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு, உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதிகமாகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா பயம் போகுங்க. இந்த திருக்குறள் மட்டும் இல்லாம நம்மளோட இலக்கியங்கள்லயே ஆரோக்கியத்தை பத்தி நிறைய கொட்டி கிடக்குதுங்க. அத்தனையும் பொக்கிஷம். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கு. அது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற ஒரு 10% தெரிஞ்சுட்டா கூட நமக்கு வந்து வாழ்வியல் சீர்கேடு இருக்காது, மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இதோட தேவைகள் இருக்காது, ரசாயன தேவைகள் எப்பவுமே இருக்காது. நீங்களும் உங்களோட குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சுற்றத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதனால பசி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயங்க. அது இன்னைக்கு இருக்கிற வேகமான கால சூழ்நிலையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% மேல யாரும் பசியை உணர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு.
அதனால முடிஞ்ச வரைக்கும் பசியை உணர்ந்து உணவெடுத்துக்கிறது சிறப்பான விஷயம். உங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதை நீங்க கண்கூட பார்க்க முடியும். ஆனா தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்சை பார்த்து சாப்பிடுற பழக்கத்தை வந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா, உடனே விட முடியாது. வேலை பளு, அவங்களோட நேரம், இதெல்லாம் வந்து நேர மேலாண்மை, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பசி வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையோட இருந்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பா வந்து மேம்படுங்க. எப்படி வந்து பசியை உணர்றது அப்படின்னா, நீங்க உணவு முறை எடுத்துக்கிறதுலயும் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கணும். பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, கீரைகள் சேர்த்துக்கிறது, தானியங்கள் வந்து ஊற வச்ச தானியங்கள் சாப்பிடுறது, இதெல்லாம் உணவுல வந்து முதன்மையா வச்சுக்கிட்டு சமைச்ச உணவு வந்து கடைசியா வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா செரிமானமாகும். உங்களுக்கு அடுத்த வேளை பசி வந்து உணர முடியும் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க, ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க, நேரமான அந்த நேரத்துக்கு அங்க நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு கண்டிப்பா சாப்பிட்டாகணும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்போம். ஆனா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து பசி வர்ற மாதிரி கண்டிப்பா வந்து உங்களோட உணவு முறை சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே பசியை உணர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். முதன்மையா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதல் காலை உணவு பழங்களா இருக்கணும். புளிஞ்சா சாறு வர்ற மாதிரி பழங்களா இருக்கணும். அடுத்தது வந்து சிறுதானியம், ஊற வச்ச சிறுதானியங்கள். அதுக்கப்புறம் கீரைகள், பச்சை காய்கறிகள், கடைசியா வந்து சமைச்ச உணவு. இந்த மாதிரி இதுல போங்க. நல்லா சாப்பிடும்போது மென்னு சாப்பிடணும். அதாவது வாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாதி செரிமானம் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி மெதுவா பொறுமையா வந்து ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து உள்ள போகிற மாதிரி சாப்பிடணும். இது வந்து சாப்பிடும் முறை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சூரியன் உதயம் ஆகி சூரியன் அஸ்தமாகறப்ப நம்மளோட உணவு வந்து முடிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 6 டு 7 மணிக்கு உள்ளார சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் நீங்க பழகுற வரைக்கும் கொஞ்ச நாள் பசி எடுக்கிற மாதிரி தெரியும். நைட்ல தூக்கம் வராத மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு குறுகிய கால உங்களோட சிந்தனையா இருக்கும். பட் ஆனா பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இரவுல வந்து ஓய்வுல இருக்கும்போது உணவு தேவைப்படாது. அதுல 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுறது டார்கெட் அப்படின்னு வச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 7, 8க்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா தூங்க போகும்போது குடல் எம்டியா இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இரவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ளுறுப்புகளோட செயல்பாடு, அதோட ஓய்வு, அடுத்த நாளைக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா அடுத்த நாள் பணியை வந்து உடல் செய்யறதுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்றீங்களா, அது வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சாப்பாடு சாப்பிடுறதோ இல்ல ஓய்வு இல்லாம உறங்காம இருக்கிறதோ கண்டிப்பா அதுக்கான தொந்தரவு வந்து இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்து 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 வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் முழுமையா வெளியேறாம கழிவுகளோட தேக்கம் தான் நோயா வந்து உருமாறி வருங்க. அதனால பசிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த பசியை உணர்ந்து சாப்பிடும்போது சீக்கிரமா வந்து எல்லாமே செரிமானம் ஆகும். செரிமானம் நல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து காணாம போறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தாகம். தாகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஆண்டவன் வந்து நமக்கு இயற்கையா வந்து கொடுத்திருக்காரு. உடல்லயே இயற்கையா படைக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா நம்ம மீடியாக்கள்லயும் மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க தினமும் இவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பாட்டில்ல லிட்டர் கணக்கா அளந்து அளந்து குடிக்கும்போது தேவைக்கு அதிகமா இருக்கிற அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் தாங்க. உங்களோட ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு அளவு தேவைப்படும். ஒவ்வொரு வாழ்வியல்ல இருக்கவங்களும் ஒரு அளவு தேவைப்படும். ஒவ்வொரு இடத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு அளவு தேவைப்படும். தண்ணி மட்டும் இல்ல, உணவும் அதே மாதிரிதான். வெப்பமான மண்டலத்துல இருக்கவங்களுக்கு ஒரு அளவும்,
குளிர் பிரதேசங்கள் இருக்கு ஒரு அளவும், மிதவெப்ப மண்டலத்தில் இருக்கவங்க ஒரு அளவும், அவங்களோட வேலைப்பளு, என்ன மாதிரி வேலை செய்றாங்க, எளிமையான வேலையா, கடினமான வேலையா, உடல் உழைப்பு அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா, இது எல்லாம் பார்த்து தான் உடல் வந்து தீர்மானிக்கும் எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு. ஆனா நம்ம வந்து இத்தனை வயசுக்கு வந்து இவ்வளவு குடிநீர், இவ்வளவு தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி உள்ள போகும்போது, அந்த தண்ணீரையும் வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து செரிச்சு வெளியேற்றணும். அதோட செயல்பாட்டுக்கு மீறியோ குறைவாவோ இருக்கிறது உடம்புக்கு வந்து சிக்கலை தான் உண்டு பண்ணும் கண்டிப்பா. அதனால தாகம் எடுக்கும் போது தண்ணியை வந்து வாயில வச்சு அமைதியா தப்பி தப்பி குடிக்கிற மாதிரி குடிச்சீங்கன்னா உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்க வெளியில இருக்கீங்க அந்த மாதிரி குடிக்க முடியலனாலும் அண்ணாந்து வாயில தண்ணி ஊத்திட்டு ஒரு நிமிஷமாவது வாயில வச்சிருந்து உமிழ்நீர் சுரக்கும் அதோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. தாகம் அடங்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் குடிக்காதீங்க. எடுத்து கட 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 கடன்னு வந்து குடிப்பாங்க இல்ல, அந்த மாதிரி குடிக்கிறது உடலுக்கு எந்த விதத்துலயும் வந்து நல்லது செய்யாது. இது வந்து நீர் அருந்தும் முறைங்க. அதே மாதிரி ஓய்வு, உலகில எந்த ஒரு விலங்குகளோ பூச்சிகளோ பறவை இனங்களோ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்காது, வேலை செய்யாது, அதாவது இருப்பிடத்துல போயிட்டு அடைஞ்சுக்கும், ஓய்வுல இருக்கும். நம்ம மனிதர்கள் மட்டும்தான் 24 மணி நேரம் ஓடுற மாதிரி நமக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தான் நமக்கு வந்து மரியாதையாகவும் சமூகம் வந்து எதிர்பார்க்கறதாகவும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள சிக்கி நம்ம சீரழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நிறைய ஆய்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா இரவு பணியை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரவு 11 மணில இருந்து காலை 3 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஓய்வுல இருக்கணும். அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து உடம்புல இருக்கிற டாக்ஸிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகி உடம்புக்கு நல்ல ஓய்வை கொடுத்திருக்கும் போது அடுத்த நாளைக்கு உண்டான ஆற்றலை வந்து கழிவுகள்லாம் நீக்கி ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி இயல்பான இயக்கத்துக்கு நம்ம துணை புரியணும். ஆனா அந்த நைட் ஷிப்ட்ல இது எல்லாமே சுத்தமா நடக்காது. என்னதான் வந்து பகல்ல தூங்கினாலும் கண்டிப்பா ஒரு முறை இறந்தது வந்து கண்டிப்பா மீட்க இயலாது. அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். இரவுல தூங்குற மாதிரி கண்டிப்பா வந்து பகல்ல தூங்குறது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா பகல்ல வந்து வேற உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வுல இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அதோட வேலை நடக்காது. அதுதான் நம்ம உடலோட அமைப்பு. 24 மணி நேரமும் உள்ளுறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு உள்ளுறுப்பு வந்து இயங்குறதுக்கான நேரங்கள். ஆனா இரவு நேரத்துல முக்கியமான உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வுல இருக்கும். அதுக்கு ரொம்ப தூக்கம் வந்து ஓய்வும் தூக்கமும் மிக 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 அவசியமான ஒண்ணு. என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் கெடணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தவறு கிடையாது. ஆனா தொடர்ந்து வந்து இரவு நேரத்திலே நம்மளோட பணி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஆரோக்கியத்துக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அது நம்மளோட ஆயுளையும் குறைக்கும், நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடுங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இரவு பணி அதிகமா செய்யறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. செரிமான கோளாறு, டயபெட்டிஸ், இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து ஆடாயிட்டே போயிட்டு இருக்கு. மனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க பார்த்து நீங்க பேசுனீங்கன்னாவே தெரியும். ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கும். அது அவங்கள சொல்லி தப்பு இல்ல. அந்த அவங்களோட ஓய்வு முறக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிக்கல்னால அந்த பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலாங்க.
அதனால இந்த 4 மொழிகள் பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இது வந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடைபிடிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். அது நீங்களே வந்து ஒவ்வொருத்தரும் உணர முடியும். அதனால இவ்வளவு நாள் பண்ணாட்டியும் தயவு செஞ்சு இனிமேலாவது முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து சால்வ் ஆகுது நீங்களே வந்து கண்கூடா பார்க்க முடியும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சினா கூட தவறு கிடையாது. இரவு வந்து சீக்கிரமா தூங்க போயிருங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ 9 மணி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு போற மாதிரினா ஒரு 9:30 அந்த ரேஞ்சுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. எல்லா உறுப்புகளும் பரிபூர்ண ஓய்வுல இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டு வரும். பெருசா உடல் தொந்தரவும் இருக்காது. மருந்து மாத்திரைகள் தேவைகளும் பெருமளவு குறைஞ்சிரும். இந்த மாதிரி இரவு பகல்ல தூங்குறதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஓய்வு எடுக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்த நிலையில அவங்க வீட்டுல சோபாவோ சேர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தூங்கினா தப்பு கிடையாது. படுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கிடுவீங்க. இரவு தூக்கத்தை வந்து அது தொந்தரவு பண்ணும். தூக்கம் வரல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் முடிச்சிருக்காங்க இல்லைங்களா வயசானவங்க அவங்கள பகல்ல கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை தான் இரவுல சரியா தூங்காம இருக்கு. அந்த நேரங்களில் வந்து ஏதோ சின்ன சின்ன வேலைகளோ இல்லை வேற எதுல கவனம் செலுத்துறது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமா தூங்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உணவை ஜீரணிக்க முடியல அவங்க உடலால. அவங்க உள்ளுறுப்புகளை வந்து ஓய்வு கேட்குது. அது ஓய்வு கொடுத்தாதான் அந்த சாப்பாடு செரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அவங்க பாடியோட கண்டிஷன் வந்துருக்கு. யாரெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுன்னு ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தை வந்து நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்துல வந்து கண்டிப்பா வந்து கவனம் செலுத்துங்க. நல்லா மென்னு ரசிச்சு ருசி சாப்பிடும்போது இது எல்லாமே காணா போகும். உள்ளுறுப்புகளுக்கு வேலை பளு கம்மியாகும். இயல்பா வந்து தூக்கம் வராமையே செரிமானம் நடக்கும். நீங்களே அதை உணர முடியும். அதே மாதிரி நைட்ல வந்து நல்லா தூங்கிடணும். நைட்ல தூங்கினாதான் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் அத்தனை காரணம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலியா இருக்கட்டும், வேற பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா தைராய்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றீங்களா பெண்கள் எல்லாம். பிபி சுகர் இது எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு தான். நீங்க எங்க போனீங்கன்னாலும் அங்கதான் வந்து நிக்கணும். செரிமானம் கோளாறு மட்டும் ஒண்ணு சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற 90% ப்ராப்ளத்துக்கு மேல சரியாயிடும். உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். மனம் சார்ந்த பிரச்சனை நிறைய சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மனச்சிக்கலும் சேர்ந்து வந்துருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஓய்வு இல்லாம இருக்கிறது, நம்ம பழங்கள் எடுக்காம இருக்குது, எளிதில் செரிமானம் ஆகாம உணவை சாப்பிடுறது, எப்படி சாப்பிடணும்னு தெரியாம சாப்பிடுறது, அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படும் வச்சுங்களேன். அதுல முடிஞ்சவரை இந்த மாதிரி உடல் மொழிகளை வந்து கவனிக்க ஆரம்பிங்க. பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இது ரொம்ப 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 முக்கியமானது. வயது வந்தவங்களுக்கு, திருமணமானவங்களுக்கு இதை வந்து நாங்க 4Gன்னு சொல்லுவோம். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் 5Gன்னு இருக்குங்க. திருமணமானவங்களுக்கு அந்த 5G வந்து ரொம்ப முக்கியமானது. காமம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தாம்பத்திய வாழ்க்கை, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு புனிதமான விஷயமும் கொடுங்க. நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது வந்து முகம் சுளிக்கிறது அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாது அறியாமையில் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பல வெளிநாடுகள்லயும் இதுக்கான கல்விகள்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பா வருங்காலங்களில் அதெல்லாம் வந்து சிறப்படைஞ்சா வரும் தலைமுறைகளும் வந்து அதை பற்றிய விழிப்புணர்வுகளும் அதிகமா இருக்கும். நிறைய குற்ற சம்பவங்கள் இந்த பாலியல் சார்ந்த குற்ற சம்பவங்கள் நடக்கிறதும் கண்டிப்பா வந்து அதன் மூலம் தடுக்க முடியும். அது மாதிரி வயது வந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து அணுகி அவங்க உடம்புல ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ யார் மூலமா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க எந்த தவறான வழிக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி
சரியான வயதுல திருமணமும் ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு. நம்ம ஊர்ல அது இப்ப அது ரொம்ப 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 சிக்கலான விஷயமா இருக்கு. படிக்கணும், படிச்சு முடிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், கார் அதுன்னு வசதியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனா அதெல்லாம் 40 வயசுக்கு மேல கூட கண்டிப்பா இதெல்லாம் அடைய முடியும். ஆனா ஒரு 20 வயசு 25 வயசு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் வந்து உண்டாகக்கூடிய உடம்புல இருக்க ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வயதாக வயதாக கண்டிப்பா அதோட குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். பெண்களோட கருமுட்டை உற்பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதுல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல கண்டிப்பா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உடம்போட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு சரியான வயதுல திருமணம் பண்றது அப்படிங்கிறது, திருமணம் பண்ணி கூட நம்மளால படிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போகும், இதெல்லாம் நடக்கும். நிறைய நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். ஆஹ் பல வட மாநிலங்கள்லயும், உதாரணத்துக்கு நம்ம கர்நாடகால இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும், சரியான வயதுல திருமணம் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச அடுத்த நாளே திருமணமான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட நண்பர்கள்லாம் அங்க ஒரு 4 வருஷம் அங்க பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய 21 வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து கண்டிப்பா திருமணம் ஆயிரும். அங்க பாத்தீங்கன்னா 24 25 வயசுலாம் பாத்தீங்கன்னா தாம திருமணமா வந்து பார்ப்பாங்க. கர்நாடகாலேயே கிட்டத்தட்ட ரொம்ப நம்ம பக்கத்துல தான் இருக்கும். இன்னும் வடநாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நடந்திருக்கு. என்னதான் வந்து நம்ம ஊர் வந்து மற்ற விஷயங்களை வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி தான் இருக்கும். நம்ம சரியான வயதுல திருமணம் பண்ணாம மற்ற உயிரற்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கவனம் வந்து அதிகமாகும் போதும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுக்கிறோம் நிறைய. இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு. பட் ஆனா அவ்வளவு சம்பாதிக்கிறது ரீச் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணு கொடுக்குறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தா கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. நம்ம அதெல்லாம் ரீச் ஆகுனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க சின்ன வயசா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், தாம்பத்தியம் இதுவும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இங்க நம்ம வந்து சொல்லிக்க விரும்புறோம். நல்லதுங்க. அடுத்து போன மாசம் வந்து நம்ம பார்க்காத சில விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த மாசம் வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் கேட்டுக்கிறீங்க இல்லைங்களா? கேக்குது இல்லைங்களா? கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குதுங்க ஐயா. நல்லதுங்க. நன்றி நன்றி. நல்லதுங்க. அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பேருக்கு வந்து தெரியும் தெரியல. ஷெட்யூல் ஜேன்னு ஒன்று இருக்கு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியாதுங்க ஐயா, தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ். நல்லது. சரி, ஓகேங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்குங்க. இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் 1940 அண்ட் 1945 அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்களுக்கு மேலேயே இருக்கும். இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 51 வியாதிகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதை யாராவது வந்து நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஜெயில வைக்கிற அளவுக்கு இந்த சட்டம் வந்து சொல்லுதுங்க. ஷெட்யூல் ஜே அப்படிங்கிறது இதோட பிரிவு. அதுல முதன்மையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ்ங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறது இதயம் தொடர்பான வியாதிகள்.
14வது இடத்துல சர்க்கரை நோய் இருக்கு. இது மாதிரி 51 வியாதியில வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 51வது வியாதி வந்து குடை நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். இந்த 51 வியாதிகளும் யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைக்கு உள்ளான விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இப்போ நடக்கிற மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு பிபிக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களும் வந்து மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க இதை நான் வந்து குணப்படுத்திடுவேன்னு கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. ஆனா மருத்துவம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான மருந்துகளும் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. அது தொடர்பான ஊசிகளும் பெருகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால எல்லாருமே வந்து ஷெட்யூல் ஜே அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு மருத்துவர் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நெட்லயே சர்ச் பண்ணிங்களாவே கிடைக்கும். சப்போஸ் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்க, என்கிட்ட கூட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த சட்டம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியாம மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருப்போம், அந்த வியாதியை குணப்படுத்திடுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். பட் வாழ்வியல் வந்து சீராகாம எந்த ஒரு நோயும் கண்டிப்பா குணமாகாது. இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரும் சுகருக்கோ பிபிக்கோ வந்து டேப்லெட்டோ மா மருந்து ஊசிகள் இந்த மாதிரி எடுத்து சரியான வந்து பார்த்துருக்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து மருந்து மாத்திரைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கும், ஊசி அதிகமாயிட்டு தான் இருக்கும். டைப் 1 டைப் 2 இதெல்லாம் வந்து மாறி மாறி போய் இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதனால எவ்வளவு சீர்கேடு ஆகும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா இதெல்லாம் இல்லாம நம்மளோட மரபு மருத்துவத்துல குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. மருந்து மாத்திரைகளை தூக்கி வீசிட்டு இயல்பான ஒரு வாழ்க்கையில உடலோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு இனிமையா வாழ்றவங்க சில பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லயே நம்மளோட அருகாமையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பயம்லாம் விட்டு உடல் மொழியை புரிஞ்சுட்டு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த ஷெட்யூல் ஜே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்களே நெட்லயே கூட எடுத்துக்கலாம். இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னாவே வந்துடும். 1945 ஷெட்யூல் ஜே, ஷெட்யூல் ஜேன்னு போட்டீங்கன்னாவே அதுல வந்து வருங்க. இதெல்லாம் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் மாத்திரைகள்லாம் இவ்வளவு வித்துட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. அதை சாப்பிட்டாலும் குணமாகறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே வந்து கேள்வி கேட்கறது இல்லை. போறோம் வர்றோம், டெஸ்ட் பண்றோம், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம், சரியாகலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் போறோம், அதிகமான மறுபடியும் திரும்ப திரும்ப அதே தான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதனால இனிமேலாவது வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எதுக்கு சாப்பிட்றீங்க, ஏன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது தொடரலாமா வேண்டாமா, அதனால என்ன விளைவுகள் உண்டாகும் அப்படின்னு நீங்களா வந்து யோசிங்க. அது மாதிரி யதார்த்தமா சில கேள்விகளை வந்து நீங்களே கேட்டு பாருங்க. எத்தனை பேர் வந்து நோயின் பேர்ல மருந்துகளால் நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சாங்க? சர்க்கரைக்கு, ரத்த அழுத்தத்துக்கு, தைராய்டுக்கு, கொழுப்பு, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். மருந்தோட உபயோகத்தால் எத்தனை பேருக்கு வந்து பக்க விளைவு என்ற பக்கவாதம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதிச்சாவு, அதாவது இறப்பதை உணர முடியாதவர்களின் எண்ணிக்கை வந்து ஏன் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி ஒரு நோயின் பேர்ல வந்து மருந்து ஆரம்பிச்சு ஏன் 19, 20, 30 மருந்து வந்து நீண்டுகிட்டே போகுது? எக்ஸாம்பிள் போனீங்கன்னா அந்த மாத்திரை, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை அதுக்கு அடிஷனல் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு சிறப்பு. அப்புறம் வயிறு எரியும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அந்த வயிறு எரியாம இருக்கிறது ஒரு சிறப்பு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஊசி போட்டுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மருத்துவ பரிசோதனைகளும் வந்து கூட கூட எக்ஸ்ரே, ஸ்கேனு இந்த மாதிரி பக்க விளைவுகளும் ஆபத்துகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அது ஏன்? மருத்துவர்கள் வந்து இல்லாத போதும் இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் எல்லாம் கவனிங்க.
மருத்துவர்கள் வந்து இல்லாத போதும், மருத்துவர்கள் வந்து கட்டாய பணி மறுப்பின் போதும் ஸ்ட்ரைக் நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி டைம்ல மருத்துவமனையில வந்து சாவோட எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு உலகம் முழுவதும் வந்து குறைஞ்சிருக்கதா வந்து ஒரு ஆய்வு இருக்கு. வரலாற்றுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பதியப்பட்டிருக்கு. அதாவது பொகோட்டோ அப்படிங்கிற ஒரு ஊர்ல மருத்துவர்கள் வந்து 2 மாசம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பணி மறுப்பு. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சவப்பெட்டி விக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து தொலைஞ்சு போயிருமோ அப்படின்னு வந்து பயந்து போயி, அவங்க போய் கவர்மெண்ட்ல சொல்லி, மருத்துவர்களோட பணி மறுப்ப வந்து கைவிட வச்சிருக்கிறதா வந்து வரலாற்றுல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக்ல இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சாவு அதிகமா நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மருந்து, மாத்திரை, ஊசிகள் அந்த மருத்துவத்த வந்து நாடுறவங்க, அங்க போகாம இருக்கும்போது இறப்பு வந்து குறையுதா வந்து அவங்க வந்து கண்டறியறாங்க. சவப்பெட்டி செய்றவங்க, சவப்பெட்டியே சேல்ஸ் ஆகலையே, சாவு அதிகமா வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. அதுக்கப்புறம் போய் கவர்மெண்ட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரைக் வந்து ஸ்டாப் பண்ணி மறுபடியும் வந்து பணியை வந்து தொடர வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு இது எல்லாமே. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி அஹ், பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்துல வந்து மூல காரணத்தை வந்து கண்டறியாம ஒரு பிரச்சனை அப்படின்னா மேலோட்டமா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி விட்டுருவாங்க. அதிகபட்சம் நீ கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனையா கர்ப்பப்பை வெட்டி வீசிடலாம் அப்படின்ட்டுருவாங்க. பித்தப்பையில ஒரு பிரச்சனையா பித்தப்பை வெட்டி வீசிடலாம். உடல்வால்ல ஒரு பிரச்சனையா உடல்வாலையும் வெட்டி வீசிடலாம். நுரையீரல பிரச்சனையா அந்த இடத்துல கட் பண்ணி போட்டுடலாம். கல்லீரல ஒரு பிரச்சனையா கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நடக்குங்க. இப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணி போடுறதுக்கு வந்து கடவுள் வந்து மனிதனுக்கு எல்லா உறுப்புகளையும் கொடுத்து படைச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரு பிரச்சனையோட மூல காரணம் தெரிஞ்சு அதோட வேர்ல இருந்து சரி செஞ்சு அது இல்லாம பண்றதுதான் வந்து மருத்துவங்க. கண்டிப்பா வந்து அக்குபஞ்சர்ல அந்த மாதிரி நிறைய அதிசயங்களை வந்து நீங்க பார்க்க முடியும். உங்க பக்கத்துல இருக்கவங்க யாராவது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட பேசி பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து காணாம போயிருக்கும். அவங்க முறையா அந்த மாதிரி வாழ்வியல் பின்பற்றும் போது சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி அதிசயங்கள் வந்து நடக்கும். சில பேருக்கு ஒரு சில வினாடிகள்லயோ சில பேருக்கு மணி நேரங்கள்லயோ சில நாட்கள்லயோ கூட பிரச்சனைகள் வந்து அவங்களோட உயிராற்றலுக்கும் உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்தும் சரியா இருப்பாங்க. மற்ற எந்த ஒரு மருத்துவத்திலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த அக்குபஞ்சரோடதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எந்த ஒரு மருந்து பயன்பாடும் கிடையாது. மாத்திரைகளோ ஊசியில எந்த பயன்பாடும் கிடையாது. எந்த உறுப்பையும் வெட்டி வீச வேண்டியதில்லை. அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு 30 முதல் 1 நிமிடம் வரை நாடி பார்த்து தொடர்றது மூலமா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்படுது இந்த மருத்துவத்துல. இது இப்பதான் தோன்றுச்சா அப்படின்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கான வரலாறுகளும் ஆய்வுகளும் நிறைய இருக்கு. ஆதாரத்தோட இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆதி காலத்துல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கற்களாலும் எலும்புகளாலும் இரும்பை பயன்படுத்தியும் இந்த மாதிரிலாம் அது முறையை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்து இப்போ ஒரு சிறு முனை ஊசியும் இல்லை அப்படின்னா ஒரு விரலால வந்து தொடர்றது மூலமாகவும் உங்களோட உள்ளுறுப்புகளை வந்து தூண்டி அதோட இயக்கத்தை வந்து சீரமைச்சு நீங்க நோயில இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது அக்குபஞ்சரோட தத்துவம். அது மாதிரி டாக்டர் விஎம் கிட்ட என்ன சொல்றாருன்னா எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்பது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறாரு. அவர் வந்து பத்மபூஷன்ங்க. இதய சிறப்பு மருத்துவருங்க அவர். உலகறிந்த மருத்துவர். எல்லா நோய்க்கு பின்னாலும் மருந்துகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து காரணமாகிறது என்பதை உலகிற்கு உணர்த்தியிருக்கார் அவர். பிஎம் ஹெக்டே.
இவரோட வீடியோக்களும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இணையத்தில் நிறைய கிடைக்குது. அவரோட இதெல்லாம் கேட்டுட்டீங்கன்னா இந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனை, ஆஞ்சியோ பண்றது, அவர் ஆஞ்சியோ பண்றதே வந்து வேஸ்ட்டுங்கிறாருங்க. ஒரு பொய்ங்கிறாரு, பித்தலாட்டம் அப்படிங்கிறாரு. அதனால அந்த துறையில இருக்கவரே அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்படிங்கும்போது அவரோட அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். டாக்டர் பி.எம். ஹெக்டே அப்படின்னா அவர் கர்நாடகா சேர்ந்தவர் அவரு. அவரோட சொற்பொழிவுகள் நிறைய யூடியூப்ல இருக்கு. அவரோட பேஜஸ்லாம் நிறைய இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மருந்துகளால் வரும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமே வந்து எழுதியிருக்காரு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர். அவர் தான் வந்து இந்தியன் அக்குபஞ்சரோட தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரி டாக்டர் கேரி நெல் அப்படிங்கிறவர் மருந்துகளால் வரும் பக்க விளைவுகள் மட்டும் வருஷத்துக்கு 7,80,000 பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இவர் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர். அதே மாதிரி 2,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வருஷம் மருந்தோட விளைவால் வந்து 24 மணி நேரத்துல வந்து இறந்து போறாங்க. அந்த மெடிசின் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க அப்படின்னு டெத் பை மெடிசின் அப்படின்னு ஒரு புக்ல வந்து சொல்லியிருக்காரு அவரு. இந்த புத்தகம் பேர் வந்து நோட் பண்ணா நோட் பண்ணீங்க. டெத் பை மெடிசின் அப்படின்னு ஒரு புத்தகம் அது ஆன்லைன்லயும் கிடைக்கும். வெளியில மெடிக்கல் சம்பந்தமா இருக்கிற புத்தகங்கள் நிலையங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அவர் பேர் வந்து டாக்டர் கேரி நல். அவரும் அவரோட சேர்ந்து மருத்துவ நண்பர் 4 பேரும் சேர்ந்து இந்த ஆய்வுலாம் பண்ணி புத்தகமா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் வல்லுநர் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிறவரு நாம எடுக்கிற எந்த மருந்துகளும் நோயை குணமாக்காம நம்ம உணர்வுக்கு நேர் எதிராக செல்றதுனால நமக்கு அந்த கூருணர்வு வந்து உணர முடியாம மங்கி போகுது, முடங்கி போகுது அப்படின்னு சொல்றாருங்க. இது என்ன வந்து எப்படி விளக்கமா சொல்லலாம்னா, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, லெஃப்ட் சைடு சிக்னல்ல போட்டு ரைட் சைடு போனா என்ன ஆகும்? ரைட் சைடு சிக்னல்ல போட்டு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கூட்டமா போயிட்டு இருக்கீங்க, ஒரு பரபரப்பான சாலை, சென்னை மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர்ல மெயின் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க. சிக்னல் நீங்க ஒன்று லெஃப்ட்ல போடுறீங்க, அது ரைட்ல வண்டி திருப்புறீங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெஃப்ட்ல திருப்புறீங்க. இந்த மாதிரி போனா எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுமோ, இந்த மருந்துகளும் மாத்திரைகளும் ரசாயனங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளைவை வந்து உடம்புல ஏற்படுத்திடுது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி டாக்டர் லிசா ரேங்கன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. மைண்ட் ஓவர் மெடிசின் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல தடுப்பூசியால நடக்கிற சாவு வந்து 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ஓவர் மெடிசின். மத்த மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1வது இடமா 2வது இடமா மற்ற வியாதிகள் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். தடுப்பூசியால நடக்கிற மரணங்கள் மட்டும் 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்றாங்க. இவங்களும் வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க. இன்னொரு விஷயமும் நீங்க வந்து இந்த இடத்துல கவனிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா மருந்தோட தரம் வந்து உயர்ந்திருந்தால் மருத்துவமனை எண்ணிக்கை குறைந்திருக்கணும். மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருந்தால் மருந்து கடைகளோட எண்ணிக்கையாவது குறைஞ்சிருக்கணும். ரெண்டுமே நடக்காம அறிவியலும் நோய் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் வளர்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்கு, இவ்வளவு மெஷின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மருத்துவமனையோட இப்போ நோயாளிகள் நோய் அதிகமா இல்லைன்னா மருத்துவமனை வந்து கம்மியா இருக்கும். நோய் இல்லை அப்படின்னா மருந்து கடையாவது கம்மியா இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டலும் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. மூளைக்கு மூளை பெட்டி கடை மாதிரி வந்து மருந்து கடையிலும் வளர்ந்துட்டு இருக்கு. மருந்து உற்பத்தி அதிகமாயிட்டு இருக்கு. மருந்து விற்பனையாளர்களுக்கு எந்தெந்த மாதிரி சலுகைகள் இருக்கு, அவங்க எங்கெங்க போறாங்க, எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நம்ம ஊர்ல இந்தியாவிலேயே நார்த்ல வந்து 2 டாக்டர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஊசி கம்பெனிக்காரங்களும் மருந்து கம்பெனிக்காரங்களும் எந்த மாதிரி எல்லாம் வந்து மருத்துவர்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்தாங்க, வெளிநாடு டூரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம இருக்குங்க.
அதனால இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளை நம்பாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ல வந்து நம்புறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் முரண்பாடா தெரியலையா யாருக்கும்? கடவுளே நம்ப மாட்டாங்க, ஆனா டாக்டர் வந்து நம்புவாங்க. இது எப்படிங்க? இது எவ்வளவு பெரிய அறிவியல் முரண்பாடு. அதே மாதிரி அறிவியல் 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 நம்ம வந்து அறிவியல் பின்னாடி ஓடுறதை விட்டு நின்று நிதானமா சிந்திச்சு பார்க்கணும். அவன் ஏன் வந்து இவ்வளவு விளம்பரம் பண்றான்? அந்த விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? அதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படும்? திரும்பி அவன்கிட்ட தானே போய் நிக்கிறோம். மறுபடியும் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டா வந்து நமக்கு ஒரு பேர் வச்சு நமக்கு டிகிரி மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட், லிவர் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படின்னு என்னென்னவோ பேர் வச்சு நமக்கு ஒரு டிகிரி போட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. வாழ்நாள் ஃபுல்லா தொடர்ந்து அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டு தான் இருக்கணும். மாசம் ஆனா அவ்வளவு பணத்தை வந்து நம்ம பட்ஜெட்ல பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை அதை நோக்கி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியெல்லாம் முட்டாளாக்கப்படுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா யோசிக்கணும். இப்ப சமீபத்துல கூட நீங்க அந்த ஒரு உதாரணம் வந்து நீங்க பார்க்க முடியும். எவ்வளோ விளம்பரங்கள் போன் காலர் டியூன்ல இருந்து, அரசு துறையில இருந்து, தனியார் துறையில இருந்து, மருந்து தயாரிக்கிறவங்க, உற்பத்தி பண்றவங்க, விற்கிறவங்க அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரப்படுத்தப்பட்டது. கொரோனாங்கிற ஒரு பேரை வச்சு அதுக்கு தடுப்பூசிகள் நம்ம ஊர்ல வித்ததை வச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ இந்த மாசத்துலயே நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தடுப்பூசியை வந்து நாங்க வந்து பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு நாள் போட்டுக்கிட்டவங்களுக்கு அதுக்கு உண்டான விளைவுகள் இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் அட்லீஸ்ட் வந்து அந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், தொந்தரவுகள் வரும் அப்படின்னு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல வந்து பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு, ஆஹ் மூளையில வந்து ரத்தம் உடைகிறது, மாரடைப்பு நிகழ்றது, இந்த மாதிரி அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது யாரும் வந்து நம்ம ஊர் மருத்துவர்கள் வந்து நம்மகிட்ட அதை பத்தியே வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் தான் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அப்படிம்பாங்க. லட்சத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க நிறைய பார்த்திருக்கலாம் இப்போ சமீபத்துல எவ்வளவு இளவயது மாரடைப்பு மரணங்கள். அதுக்கு பேர்லாம் கூட நிறைய வச்சாங்க. முள்ளங்கி சாப்பிட்டு இறந்துட்டாரு, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டு இறந்துட்டாரு, சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இறந்துட்டாரு, கொக்கோ கோலா குடிச்சு இறந்துட்டாரு, நடந்தாரு இறந்துட்டாரு, கபடி விளையாண்டாரு இறந்துட்டாரு, நீச்சல் அடிச்சாரு இறந்துட்டாரு, டிரைவிங் பண்ணும்போது இறந்துட்டாரு. நிறைய இந்த சவர்மான்னு சொல்லக்கூடிய உணவு கடைகளை கூட தடை பண்ணாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. அதை சாப்பிட்டோன்னு இறந்துட்டாரு. அவங்க ஒருத்தர் இறக்குறாருன்னா அவங்க சாப்பிடுறது இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதுக்கு மேல பழிய போட்டு ஊடகங்களும் நமக்கு செய்தியை கொடுத்துட்டு இருந்துச்சு. நீங்க ஊடகங்கள்ல வர்ற என்ன செய்திகள்லாம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணினாவே கண்டிப்பா வந்து உங்களோட ஆரோக்கியம் வந்து பல மடங்கு மேம்படும். நம்மகிட்ட எது நல்லதுன்னு சொல்லி நம்மளை துரத்தி ஒரு செய்தியை சொல்லி நம்மகிட்ட திணிச்சாங்களோ அந்த விஷயம் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி கம்பெனிகளாலே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆமா அதுல பிரச்சனைகள் இருக்கு, நாங்க வந்து விதிகள் எல்லாம் வந்து டீவியேட் பண்ணி தான் வந்து நாங்க அதை வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் அந்த கம்பெனி நிறுவனங்களாலே வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மாதிரி பக்க விளைவுகள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த டைம்ல எவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க. போட்டா தான் வேலை, போட்டா தான் டிராவல் பண்ண முடியும், போட்டா தான் நீ நடக்க முடியும் அப்படின்னு. ஆனா நானோ என்னை சார்ந்தவங்களோ, என்னோட நண்பர்களோ, என்னோட குடும்பத்தினரோ யாருமே இது வரைக்கும் ஒரு தடுப்பூசி கூட எடுத்துக்கிட்டே கிடையாது. அந்த சான்றிதழ் கூட நாங்க போட்ட மாதிரி எல்லாம் கூட வாங்கிக்கல. எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமும் தேவைப்படல. அடிப்படை சட்ட உரிமைகள் தெரிஞ்சு வச்சிருந்தோம் கொஞ்சம். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சில கேள்வி எங்களுக்கு போய் கேட்டுட்டோம்.
இன்னொன்னு அதனால பாதிப்பு இருக்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி, கொரோனாவால பாதிப்பு இருக்கிறது உண்மை அப்படின்னு எந்த ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் கிடையாது. கொரோனா வைரஸ் பகுப்பாய்வு பண்ணி அதை பிரிச்சு அதை எடுத்து அதோட எஃபெக்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஆய்வு கூட இது வரைக்கும் நடந்ததுக்கான ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி மாஸ்க் போட்டா நல்லதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் ஆர்டிஐல கூட போட்டு கேள்வி கேட்டு வாங்கினது. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்ல வாங்கினது. அது இல்லாம நம்மளோட மாவட்ட கலெக்டர்கள் தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியா செயல்பட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நிறைய ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்டதுல இது எதுக்குமே வந்து சரியான பதில் வரவே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோசடியில சிக்கி நம்மளாம் சீரழிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஓகேங்க, நம்ம அடுத்தது போவோம். அந்த மாதிரி உலகத்துல இருக்க ஒரு 3 பெரிய பணக்காரங்களும் மருந்து உற்பத்தியாளர்கள் அப்படிங்கறத ஒரு பெரிய ஆச்சரியமோ வியக்கத்தக்கதோ அப்படிங்கிறது கிடையாது. இதுல இருக்கிற பின்னாடி இருக்க விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி உலகத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் மருந்து உற்பத்தியாளர்கள் அப்படின்னா எப்படி சம்பாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி போன மாசம் சொல்லாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பால் சார்ந்த உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது கப உணவு வகையில வர்றது. பல்லு முளைக்காத குழந்தைகளுக்கு தான் வந்து பால் வந்து தேவைப்படும், அதுவும் தாய்ப்பால். ஆனா பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் நம்மலாம் எத்தனை வயசானாலும் இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கோம். காஃபி, டீ அப்படின்னு பல பயன்படுத்திட்டு இருக்கோம். தயிர், மோர் அப்படின்னு நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து பயன்படுத்திட்டு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோடனே நம்ம பால் மோதல் தான் குளிக்கிறோம். ஊர்ல எவ்வளவு மாடு இருக்கு, நமக்கு சிட்டிக்குள்ளார எவ்வளவு பால் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். எவ்வளவு பால் உற்பத்தி ஆகுது, எவ்வளவு பால் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஒரிஜினல் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி உற்பத்தி செய்வது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம இப்ப இருக்கிற பால் உற்பத்தியே வந்து இயல்பா மாட்டுறது கிடைச்சாலும் அது செயற்கையா வந்து ஊசியை போட்டு அது இணை சேராம அந்த மாதிரி பால் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே ஒருத்தர் எழுதியிருக்காரு, வெள்ளை விஷம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதுல அந்த மாதிரி புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா மருதமலை அடிவாரத்துல ஒரு அங்காடியில வந்து கிடைக்குது அந்த புத்தகம். நீங்க கொரியர்ல கூட வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அந்த மாதிரி புத்தகம்லாம் வாங்கி படிக்கீங்க. பால் சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்த வந்து ஒவ்வொன்றா தேடி தேடி தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் முதல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டுல வைங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும் போது நீங்க டிராவல் பண்ணும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க படிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால பால் வந்து பாத்தீங்கன்னா பல்லு முளைச்சவங்களுக்கு வந்து உண்டான உணவு கிடையாதுங்க. எந்த ஒரு விலங்குகளும் பறவைகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உயிரினத்தோட பாலை வந்து குடிக்கிறது இல்லை. நம்ம மனிதர்கள் மட்டும்தான் கிடைக்கிற நம்மளோட அறிவை பயன்படுத்தி எந்தெந்த விலங்கோட பாலை குடிக்க முடியுமோ எல்லா விலங்கோட பாலையும் வந்து அபகரிச்சு குடிக்கிறோம். அது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அப்படியே நீங்க குடிச்சினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீ காஃபி குடிக்கிறது, பாலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து வலியை திணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பசியே எடுக்காது. அதனாலதான் நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பாலை குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்ம ஆனா திணிச்சு 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 ஊட்டிடுவோம். அவங்களுக்கு எப்பவும் சளி, காய்ச்சல் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா உடலுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் எது நமக்கு தேவையானது தேவையில்லாது அப்படின்னு நல்லா தெரியும். அதனால நீங்க அந்த மாதிரி வலியை திணிக்காதீங்க குழந்தைங்களுக்கு. எதையும் அவங்களா கேட்டா மட்டும் கொடுக்குற மாதிரி வந்து பழக்குங்க. பழங்கள் நிறைய கொடுங்க. சிறுதானியங்கள், ஊற வச்ச சிறுதானியங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரிலாம் நிறைய பழக்குங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு, பேக்கிங் செய்யப்பட்ட உணவு, இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி போன மாதம் சொன்ன மாதிரி தாங்க, எந்த பொருள்லாம் வந்து செல்ஃப் லைஃப் வந்து கம்மியா இருக்கோ அதெல்லாம் உங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், உங்களோட லைஃப் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருக்கும். எந்த பொருள்லாம் வந்து செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கோ அந்த பொருள்லாம் உங்களோட ஆயுளை வந்து கண்டிப்பா குறைக்கும். நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு கார்பரேட் சத்து மாவுகள் அது இதுன்னு பேர்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஆனினாலும் ஒன்றும் ஆகாது. இதே வீட்டில் ஒரு
சத்து மாவோ இல்லை ஏதாவது மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு திறந்து பாருங்க, அதுல இருந்து பூச்சி பறக்கும். இது நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உயிரோட்டமா உயிர் சக்தி வந்து இருக்குது. அது வந்து உயிரை உற்பத்தி பண்ற திறன் இருக்கு. அதனால வந்து அது முட்டையாகி புழுவாகி பூச்சியாகி பறக்க அளவுக்கு அதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி உணவுல வந்து அதிகம் உயிரோட்டமான உணவு வந்து அதிகமா எடுத்துக்க பதப்படுத்தி அதுல கெமிக்கல் போட்டு வச்சு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு கெட்டு போக கூடாதுன்னு வச்சு நீண்ட நாட்களுக்கு வந்து வச்சிருக்க உணவு எதுவும் உங்களுக்கு வந்து நன்மை தராது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அதோட செல்ஃப் லைஃப் என்னவோ அதுக்குள்ள பயன்படுத்தி பண்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நாங்க பார்த்துட்டு இருக்குது இந்த ஆரோக்கிய குறைபாடுன்னு கூட சொல்லலாம். இப்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஓரின சேர்க்கைகளை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல இருக்கட்டும், ப்ரைடு வாக் அப்படின்னு சொல்லி பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வழியை திணிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இயற்கைக்கு முரணானது. இந்த வானவில் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆயிட்டு இருக்கு நிறைய. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. நம்ம தெரியாம வாங்கி அழகா இருக்குன்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ஆனா அது வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அவர்கள் வச்சிருக்க வந்து கலர் அதை பயன்படுத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கைக்கு விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குறியீடு அது. அதனால நம்ம குழந்தைகளோ யாராவது தெரியாம பயன்படுத்தினா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைகளோட நண்பர்களும் அவர்களோட நண்பர்களும் எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் அது. ஏன்னா இப்ப இருக்கிற மீடியாவா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி விஷயத்த வந்து ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு சினிமாவா இருக்கட்டும் மற்ற ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாமே இந்த விஷயத்த வந்து இது தவறில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு கிடையாது. இது இயற்கைக்கு முரணானது, முற்றிலும் முரணானது. அதனால அந்த வானவில் நிற பொருட்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. அந்த ப்ரைடு வாக் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்க நிறைய அந்த ஒரு ப்ரைடு வாக்குங்கிற பேர்ல கூத்தடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து திருமணம் நடக்குது, ஆணுக்கான திருமணம் நடக்குது, பெண்ணுக்கு பெண் திருமணம் நடக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை வந்து அடிக்கடி வெளியிடுறது இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளையும் உங்களோட சுற்றத்தாரையும் நண்பர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான என்ன வழியோ அதை தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்து போக மாட்டாங்க. கண்டிப்பா இருக்காது. அவங்களோட ஹார்மோன்கள் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீரா இருக்கும். இயல்பா என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னு தான் சொல்லணுங்க. அதனால இந்த மாதிரி ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எவ்வளவு பிரச்சனை வருது எல்லாமே ஆரோக்கியம் தான் வந்து அடிப்படை காரணமா இருக்கும். ஏன்னா ஆரோக்கியமான மனிதன் வந்து பாத்தீங்கன்னா பயம் இல்லாம இருக்கிறது, தன்னோட உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கிறது, எதற்கண்டும் பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ஹார்மோன் வந்து இயற்கையா சம அளவுல இருக்கும். எந்த ஒரு ஆரோக்கியமான மனிதனும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு முரணான விஷயத்தையும் ஒரு இந்த மாதிரி ஓரின சேர்க்கையோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து ஆரோக்கியமா இருக்கும் விரும்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து இப்ப ஊக்கப்படுத்துறதும் நடந்துட்டு இருக்கு. இது நிறைய மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இதோட விளைவா கூட இருக்கலாம். அவங்களோட ஹார்மோன்கள் வந்து அதிகமா தூண்டப்பட்டோ இல்ல குறைவாகவோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சு இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான தடுப்பூசி அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடையாது. எது நீங்க இது வரைக்கும் போடப்படாத தடுப்பூசி தான் பாதுகாப்பான தடுப்பூசி. அவ்வளவுதாங்க. இந்த விஷயங்களை தான் நான் இன்னைக்கு புதுசா உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச விஷயம். நிறைய பேத்துக்கு இது புது விஷயங்களாவும் இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் ஆரோக்கியம் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் ஆஹ் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சொன்ன விஷயங்களை கொஞ்சமாவது கடைபிடிச்சு நீங்களும் உங்களோட அன்பு குடும்பமும்
ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து இந்த செஷனை இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பதில்கள் இருந்தா இப்போ அதுக்குள்ள போகலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். பெரிய நாய் அம்மா ஐயா உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணி வாழ்த்திருங்கம்மா. கேள்வி பதில் போலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்கிய தேவராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தேவராஜன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் தெய்வீக பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. ஆதிவாசிகளோட வாழ்க்கை முறை, பழங்குடியோட வாழ்க்கை முறை, அவங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பத்தியும், உடல் மொழியோ புரிஞ்சு நாம வாழும்போது அது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறத பத்தியும், எப்படி சாப்பிடணும், நன்றும் தீரும் பிறதரவாரா அப்படின்னு எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா அது உடம்பு ஜீரணமாகும், நல்லா ஜீரணமானா அந்த சாப்பிட்ட உடனே தூக்கம் வராது அப்படிங்கிற பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்கய்யா. அதாவது நம்ம உணவு, உறக்கம், ஓய்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதும், தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கிறதோட அளவு பத்தியும் சொன்னீங்க. ரொம்ப அருமைங்கய்யா. இரவு 11 மணிக்கு மேல உறங்கக்கூடாது, 9 மணிக்கு உறங்க போயிடணும். கல்லீரல் அருமையா அதனுடைய கழிவை நீக்குங்கிற விஷயத்தையும், தூக்கமின்மை இல்லாமத எல்லா நோய்களுக்கும் முன்னோடி அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. நாம சாப்பிட சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிடணும், எளிதா ஜீரணமாகிற உணவுகளை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, வயது வந்த பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், ஷெட்யூல் ஜே அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கய்யா. மரபு வழி மருத்துவத்துல இயல்பான வாழ்க்கையை வந்து உடல் மொழியை புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதாவது மருத்துவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் பொழுது சாவு அதிகரிக்கலைங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்ல நிறைய புஸ்தகங்களையும் நீங்க பத்தி சொல்லியிருக்கீங்க. உலகத்துல வந்து உலக அளவுல தடுப்பூசி இப்பனால வரக்கூடிய ஒரு மரணங்கள் பற்றி ரொம்ப இதோட ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. கடவுளை நம்பாதவர்களோட மருத்துவரை நம்புவாங்க. சோ கடவுள் அந்த அளவுக்கு மருத்துவம் போயிருக்கு, மருத்துவத்தால எவ்வளவு தீங்குகள் நாம அறிஞ்சிருக்கோங்கிறத சொல்லி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. தடுப்பூசி இல்லாம இருந்தாவே எந்த நோய் வராது, தடுப்பூசி நல்லதே இல்லைங்க பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்க ஐயா. இனி கேள்வி கேட்கிறவங்க இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள்மா, உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். நன்றிகள் ஐயா. முதல் அன்பராக மீரா குமாரசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க போன் நம்பர் வேணுங்க ஐயா, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. உங்க சாட்ல போட சொல்றீங்களா அம்மாவை? கண்டிப்பா நானே போடுறேன். போன் நம்பர் வேணும், பர்சனலா கொஞ்சம் பேசணுங்க, அதுக்குதான். நல்லது. கண்டிப்பா. சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் அனுப்பிச்சிருக்கப்போ அவங்க நீங்க பயன்படுத்திக்கங்க. நான் பயன்படுத்துறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. குழுல வந்து போட சொல்றேன். சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க அம்மா. அம்மா தொடர்ந்து கோகுலம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப குழந்தை பிறந்தோன்னு இந்த பிசிஜி தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க ஐயா, தட்டம்மை. ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ ஐயா, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கேக்குது ஐயா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோடனே 3வது நாள் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களேங்க. ஆமாம்மா. பிசிஜி அந்த மாதிரி தட்டம்மையோடதுன்னு சொல்லி போடுறாங்களேங்க, அதெல்லாம் போடலாங்களா, போடக்கூடாதுங்களா?
ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. உடல் மொழியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. அந்த தடுப்பூசிகளோட ஆஹ், நோக்கம் என்ன, அதனால வர்ற விளைவுகள் என்ன, பலன்கள் என்ன, அதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுல நீங்க போடுறதுக்கு முன்னாடி அதுல எந்தெந்த விளைவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு துருப்பு சீட்டு வச்சிருப்பாங்க அதுலயே. சரி. அதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த விளைவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்க. ஆஹ் அது என்னோட நம்மளுக்கு கொடுப்பாங்களா சொல்லுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்து? கண்டிப்பா நீங்க கேட்டு வாங்க வேண்டியது உங்களோட உரிமைமா அது. கேட்டு நீங்க கேட்க வேண்டியது உங்களோட உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமைங்க. சரிங்க. நீங்களோட ஏன்னா நீங்க குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கலாம். மருந்து விற்பனையாளர்கள் அது கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற விஷயங்க அது. கண்டிப்பா நீங்க வந்து கேட்டு பெறலாம் அத. சரிங்க. ஒவ்வொருத்தருக்கும் உரிமை. சாப்பிடுற விஷயத்துல வந்து என்ன நீங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட தலையாய கடமைங்க அது. நம்ம இதெல்லாம் தெரியாமயே வந்து எல்லாம் நல்லது 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 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட குழந்தைக்கு இப்ப வந்து 6 வயசு ஆகுதுங்க. இன்னொரு குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகிட்டு இருக்கு. இது ம். வரைக்கும் நாங்க எந்த ஒரு மருந்து, மாத்திரைகள், ஊசிகள் அப்படின்னு பயன்படுத்தினதுல எந்த ஸ்கேனும் கிடையாது. வீட்டுல தான் ம். பிறந்தாங்க. ம். மறுட்டி முறையில தான் நாங்க பெற்றுக்கிட்டோம். நான் மட்டும் இல்லைங்க. என்னோட குடும்பத்துல மொத்தம் 5 மறுட்டி குழந்தைகள் இருக்காங்க. ம். நான் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே, இந்தியா முழுக்கவே ஏகப்பட்ட மறுட்டி குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மறுட்டி சமூகத்துல இருக்கும் யாருமே எந்த விதமான மருந்து, மாத்திரைகள், தடுப்பூசிகள் அப்படின்னு நாங்க பயன்படுத்தியது கிடையாது. ம். இயற்கையா ம். வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழி அறிஞ்சு பிரசவத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கரு முதல் குழந்தை வெளிவர எப்பதான் அந்த வரைக்குமே எந்த மாதிரி ஒரு பிரசவத்துக்கு இங்க அலோவ் பண்றது இல்ல. இங்க எப்படி கம்பல் பண்ணி டாக்டரை பார்க்க வச்சு பண்ணிடுறாங்களேங்க. நார்மல் இப்ப அக்குபஞ்சரையே பார்த்துட்டு இருந்த நம்ம ரிலேஷன் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற நிறைய பிரச்சனை பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களே. அதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. உங்களோட அடிப்படை உரிமைகள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஏமாற மாட்டீங்க. இது வந்து ம். உங்களோட மருத்துவ தேர்வு அப்படிங்கிறது உங்களோட உரிமைங்க. நீங்க வந்து ஏங்க அப்போ இந்த போலியோ எல்லாம் தடுத்துட்டோம், தடுப்பூசி போட்டுதான் அப்படின்னு சொல்றாங்களேங்க, அது எப்படிங்க? போலியோ நீங்களே இதெல்லாம் வந்து உங்கள்கிட்டயே பதில் இருக்கு. இதெல்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னா ஊருக்குள்ள வந்து எந்த குழந்தையும் வந்து போலியோவால பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. நீங்க இப்ப கண்ணு முன்னாடி பாக்குற குழந்தைகள் நிறைய ஊனமான குழந்தைகள் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. இவங்க ம். எல்லாம் வந்து எப்படி வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ளார. அதனால நம்ம ம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தடுப்பூசி நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த வாழ்வியல் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. இது வரைக்கும் ம். எந்த ஒரு மாதிரியில் நாங்க எங்களுக்கு தேவையும் ஏற்படல. உடல் மொழி அறிஞ்சு நாங்க அந்த ஒரு பயணத்துல இருக்கோம். கண்டிப்பா வந்து நாங்களும் ஒரு இப்போ 10, 12 வருஷமா இந்த மருந்து இதை யூஸ் பண்ணாம தான் இருக்கிறேங்க ஐயா. நல்லதுங்க. இது தடுப்பூசிங்கிறது கொரோனா ஒரு இன்ஜெக்ஷன் மிகப்பெரிய போடல, அப்ப காய்ச்சல் வந்தப்போ டாக்டர்கிட்ட போடல, எதுவுமே பண்ணலைங்க. அதான் உடலின் மொழி தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. உடலே மருத்துவர் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. உடலே ம். மருந்து, உணவே மருந்துங்க. அதாவது நீங்க ம். மருத்துவ தேர்வு அப்படிங்கிறது உங்களோட உரிமை. நீங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது வேற யாரும் முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? ம். அது புரியுது இல்லைங்களா? நீங்க என்ன சாப்பிடணும் நீங்க தானே புரியுது. முடிவு பண்ணணும் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்குமே சரிங்க. நீங்க என்ன சாப்பிடணும், சரிங்க. என்ன படிக்கணும், எந்த மாதிரி ம். நீங்க வாழணும், ம். எந்த மருத்துவத்தை பயன்படுத்தணும். ம். உதாரணத்துக்கு வந்து ம். பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் வேணுமா, மரபு மருத்துவம் வேணுமா, ஆங்கில மருத்துவம் வேணுமா, ஹோமியோபதி வேணுமா, ம். சித்தா ம். வேணுமா, இல்ல வந்து ஆயுர்வேதம் வேணுமா அப்படிங்கிறது உங்களோட தேர்வு. இந்த எந்த ம். மருத்துவமும் வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்த முடியாது. நீ ஆமாங்க. இதைத்தான் பார்க்கணும். ஈவன் வந்து அக்குபஞ்சர் கூட வந்து நீங்க அக்குபஞ்சர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கட்டாயப்படுத்த முடியாது. அரசும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ம். நீங்க ம். என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது உங்களோட தேர்வா இருக்கணும். நீங்க ம். இப்போ உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நான் பழம் சாப்பிடணும்னு விரும்புறீங்க. இல்ல நான் வந்து ம். நீங்க நான்வெஜ் தான் சாப்பிடணும் அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? ம். அதே மாதிரி அரசும் சரி உங்களை வந்து இதைத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து சலூன் கடையில போய் முடி வெட்டிக்கிற மாதிரி தாங்க. நீங்க ம். எந்த சலூன் போகணும்னு நீங்க தான் வந்து உங்க குழந்தைக்கு வந்து முடி வெட்டுறீங்க அப்படின்னா எந்த சலூன் போய் வேணா நீங்க வெட்டிக்கலாம் நீங்க. ம். இந்த சலூன் தான் போய் வெட்டணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி தாங்க. ஒரு ம். மருத்துவ தேர்வு அப்படிங்கிறது உங்களோட உரிமை. நீங்க இந்த ஓகே. மருத்துவம் பார்த்துக்கணும்னா அதை பார்க்கலாம். நீங்க ஓகே. பார்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு, மறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ம். நீங்க ம். இத தடுப்பூசி வேணுமா, வேண்டாமா அப்படின்னு நான் சொல்றத விட நீங்க வந்து அத வந்து யோசிக்கணும். அதனால என்ன ம். நன்மை இருக்கு அப்படிங்கிறது முதல்ல யோசிக்கணும். ஆ. அது நான் எங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அனுபவத்துல அத
நல்லதை விட தீமைகள் தான் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அதனால நாங்க வந்து அதை மறுத்துட்டோம். எங்களோட குழந்தைகளுக்கு அதை நாங்க எடுத்துக்கல. ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. நான் மட்டும் இல்லாம என்னை சார்ந்த என்னோட சுற்றுப்புறத்துல இருக்க நிறைய நண்பர்கள், என்னோட வாழ்வியல் கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த வித மருந்து மாத்திரை ஊசிகள் இல்லாம நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப சமீபத்தில் நீங்க பாத்துருக்கலாம், தடுப்பூசி வந்து இந்த மாதிரி அதிகமாக ஆமா. ஒரு 4-5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75 தடுப்பூசி கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டிசம் குறைபாடான குழந்தைகள் நிறைய வந்து இருக்காங்க. எங்க தூரத்து சொந்தத்திலேயே ஒரு ஆட்டிசம் குறைபாடான ஒரு 12 வயசு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க, அவங்க நடக்க முடியாது, யாரோட உதவி இல்லாம இருக்க முடியாது. இப்ப 12 வயசு அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி வந்து உயிர் வாழ்வான்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது பேசினா வந்து மணிக்கணக்குல நாள் கணக்குல பேச முடியும். அதனால இது வந்து உங்களோட புரிதலுக்கே விட்டுறேன். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க தீர்மானிங்க. மருத்துவ தேர்வு அப்படிங்கிறது அடிப்படை சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களோட உரிமைங்க. அது ஆர்டிகல் 21. ஆமாங்க, ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது அடிப்படை உரிமை சட்டம் ஒன்று இருக்கு. அதை நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மருத்துவமும் யாரும் உங்களை வந்து எப்பவும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்க வீட்டுக்கே வர்றாங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க மறுக்கிறது அவங்க வந்து புரிதல் இல்லாம வரும்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல அந்த போடாம குழந்தை வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? அப்படி இருக்கிறவங்க டாக்டர் வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்குங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுறது நல்லதுமா. நிறைய நீதி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்க மறுபடியும் வந்து தனிப்பதிவுல தனி அழைப்புல வாங்க. கண்டிப்பா. சரிங்க சரிங்க. நல்லதுமா, நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து TECNO PG6 அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம அடிப்படை தேவைக்கான இந்த அக்குப்ரெஷரோ இந்த ட்ரீட்மெண்ட் படிக்கிறதா குறைஞ்சபட்சம் எந்த அளவு படிச்சா ஓகேவா இருக்குங்க சார்? நம்மளுக்கு தேவையானதை நம்ம உடலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குமா. கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, நிறைய மாவட்டங்கள். கோயம்புத்தூர்ல ஒரு 4-5 இடத்துல நிறைய வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. கம்பம் அகாடமிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஊர்மா? நீங்க? நாங்க திருப்பூர்லயே தாங்க சார். திருப்பூர்லயே ஸ்டடி சென்டர்ல இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு, பாரதியார் யூனிவர்சிட்டியோட இதுல பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நீங்க மேலும் விவரங்கள் தேவைப்படுது. இப்போ கூட அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பர் எடுத்துட்டு அழைப்புல வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான தகவல் தரோம். ஓகேங்க சார். உங்களுக்கு நீங்க முழுசா வந்து பார்க்கணும், மத்தவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னா 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாங்க. கண்டிப்பா ஒரு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அக்குபஞ்சர் இருந்தாங்கன்னா கண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உலகமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். யாரும் ரசாயனங்களை பயன்படுத்த மாட்டாங்க. மருந்து மாத்திரை ஊசிகள் தேவைகள் இல்லாம போகும். அதனால ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அக்குபஞ்சர் இருந்தாங்கன்னா குழந்தைகளை வளர்க்கறதுக்கும் மருந்துகளோட பயன்பாடு இல்லாமையும் பெரியவங்களை மேனேஜ் பண்றது ரொம்ப நேரடியா கத்துக்கணுங்களாங்க சார்? நேரடியா கத்துக்கிறாங்களா? ஆமா ஆமா, நேரடியா தான் கத்துக்கணும். மாசம் வந்து 2 நாள் வகுப்பு இருக்குங்க. அப்புறம் ஆன்லைன் செஷனும் இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்க சார். நிறைய உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இல்ல நான் அடிப்படை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த 2 நாள் கிளாஸ் 4 நாள் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுல கலந்துட்டீங்கனாலும் உங்களோட புரிதல் வந்து நிறைய புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 1 இயர் முடிஞ்ச படிங்க. சரிங்க சார். இப்ப இத பத்தி நிறைய வர்மா பத்தியும் அக்குப்ரெஷர் பத்தியும் நிறைய எங்களை சார்ந்தவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப நான் வர்மாக்கு கேட்டப்போ அதனுடைய காஸ்ட் வந்து 2 நாள் தான் சொன்னாங்க. 5000க்கு மேல சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியும்னு தெரியல இல்லைங்களா? அதனாலதான் 1 நாள் 2 நாள்னா கட்டாயம் அது வந்து ஞாபகம் வரவே வராது. ஆமா, அடிப்படை மட்டும் இருக்கு. அதுல அடிப்படை மட்டும் இருக்கும். நீங்க முழுமையா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 1 இயர் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கால அவகாசம் இருக்கும், புரிஞ்சுக்கிற டைமும் நிறைய இருக்கும். மிக பயனுள்ளதா இருக்குங்க. அந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஷனா கொண்டு போவாங்க. அடிப்படை தேவையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொண்டு போய் உடம்பு பத்தி முழுசா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் வந்து உங்களோட வாழ்வியல வந்து மேம்படும். கண்டிப்பா நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்வியல் இருக்கும், நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவத்துக்காக செலவு பண்ற விஷயங்கள் நிறைய காணாம போகும். இல்லைங்க சார், நாங்க யோகாக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா பயிற்சி எடுத்ததுல இருந்து மருத்துவத்துக்குலாம் போறது இல்லைங்க. இருந்தாலும் அதை தாண்டி நம்மை சார்ந்த
அக்குப்ரெஷர் மாதிரி மருந்துலாம் மருத்துவம் வந்து ஒரு நல்ல வழிமுறையா இருக்கு இல்லைங்களா? அதுக்காக. கண்டிப்பாங்க. தொடு சிகிச்சை மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. இது மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். படிச்சிட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். உங்களோட புரிதல் மேம்படும். நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது ஈஸியா இருக்கும். அதனால ஒவ்வொரு வீட்லயும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ராமனையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா ராமனையா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிருக்கேங்க ஐயா. ராமனையா, வாழ்க வளமுடன். அம்மா அடுத்தவங்களுக்கு போயிடுங்க. ஓகேங்கம்மா. ஜெயவேல் ஐயா, ஜெயவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன். ஜெயவேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கு, பேசுங்க ஐயா. ஜெயவள்ளின்னு நினைக்கிறேம்மா. ஜெயவள்ளி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எங்க அம்மாக்கு 77 வயசு ஆகுது ஐயா. ஸ்பைனல் கார்ட்ல ஜவ்வு விலகி இருக்குன்னாங்க. அதான் அதை ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அதான் பண்ணலாமா எப்படி? இல்லைன்னா இதுல அக்குபஞ்சர் அப்படி மலர் மருத்துவம் அப்படி அதுல காமிச்சுக்கலாமான்னு கேட்கறதுதாங்க. நீங்கம்மா அவங்கள நேர்ல பக்கத்துல எந்த ஊர்மா நீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் வள்ளியூர். திருப்பூர்? திருநெல்வேலி. திருநெல்வேலிங்களா? ஆமா. ஓகே நல்லதுங்க. அங்க பக்கத்துல அக்குபஞ்சர்ஸ் யார் இருக்காங்கன்னு பாருங்க. உங்க வள்ளியூர்லயே ஒரு சார் இருக்காங்க அக்குபஞ்சர் பண்ணதாங்க. சரிங்க. அது கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்டான்னு பாருங்க. தொடு சிகிச்சை ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை பண்றாங்களான்னு கேட்டுங்க. கேட்டு அவர்கிட்ட வந்து நீங்க முறையா வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரு கவுன்சிலிங் போங்க. போயிட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னு ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அவங்களோட நேரடியா பார்த்து தான் சொல்லுங்க. அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவங்களோட பல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதை தீர்மானிக்க முடியும். ஒரு முறை நீங்க நேர்ல அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டுங்க. அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரியா ட்ரை பண்ணி பாருங்க. சரி சார். தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க வளம். நல்லது. வாழ்க வளத்தோட. ஜெயலட்சுமி அம்மா ஜெயலட்சுமி அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளத்துடன். கேக்குதுமா? சொல்லுங்க. ஐயா, மருத பக்கத்துல புக் பேர் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அந்த புக்கு பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா உடலின் மொழிமா. ஆசிரியர் வந்து உமர் ஃபாரூக் அப்படின்னு எழுதியிருப்பாரு. உடலின் மொழி. உடலின் மொழி. ஆமாங்க. அது வந்து அடிப்படையா வந்து நீங்க படிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருந்துகளினால் வரும். உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக் அப்படின்னு எழுதியிருப்பாரு. உமர் ஃபாரூக். சரிங்க ஐயா. அடுத்து அப்புறம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் எழுதின புத்தகங்கள், அவர் எழுதின ஹெல்த் டைம் புத்தகங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த உமர் ஃபாரூக்கே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க. மனமே மாமருந்து அப்படிங்கிற மாதிரி புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் தடுப்பூசியை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. உமர் ஃபாரூக் எழுதின புத்தகங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவரோட புத்தகங்கள் எல்லாமே படிச்சீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. முடிஞ்சா வாங்கி முதல்ல வீட்டுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து படிக்கிறீங்க ரொம்ப நல்லது. மருந்துகளால் வரும் விளைவுகள் அப்படிங்கிற அந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமான புத்தகம். அவரும் நிறைய எழுதியிருக்காருங்க. இந்த மாதிரி மருந்துகளை பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. அவரு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையில வந்து எம்பிபிஎஸ் மருத்துவர் தாங்க. அந்த எம்பிபிஎஸ் மருத்துவம் படிச்சுட்டு அவர்கிட்ட திரும்ப நோயாளிகள் வந்து அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நோய் குணமாகறது இல்லை அப்படிங்கறத உணர்ந்து அந்த மருத்துவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து அக்குபஞ்சர் தேடி அதை வந்து மீட்டெடுத்து இந்திய அக்குபஞ்சரிஸ்டோட தந்தை அப்படிங்கிற அவர் தான் வந்து முதல்ல இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த மருத்துவத்தை உள்ள கொண்டு வந்து வருங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தொடு சிகிச்சை மூலம் குணப்படுத்தியிருக்காரு நிறைய வியாதிகளை. நிறைய ஆதாரத்தோட நம்ம ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க.
சரிங்க அதனால அவங்க எழுதுற புத்தகங்கள் வாங்கி படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இது எந்த மாதிரி சரி செயல்படுது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு ரொம்ப சரிங்க முக்கியமான வீட்டுல இருக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாமே சரிங்க ஐயா. வாங்கி பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். ஐயா இன்னொரு சந்தேகம், அக்கு பஞ்சருங்கும் போது இந்த ஊசி மூலமா என்னமோ அதுங்களா இது என்னன்னு எனக்கு புரியலைங்களா? அதான்மா, இது வந்து ரெண்டுமே வந்து தொடு சிகிச்சை தாங்க. இது தொடு சிகிச்சை வந்து அதை விட உயிரோட்டமா இருக்கும். நீங்க வந்து ஒரு நீடில் வந்து இரும்பால் ஆனது, அதுவும் ஒரு ஊசியும் பயன்படுத்துறவங்க இருக்காங்க, அதுவும் பயன்படுத்துறவங்க சில பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க அதுவும் அதுவும் குணப்படுத்தும். ஆனா அதை விட வந்து ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை ஒரு விரலால வந்து ஆள்காட்டி விரல தொடுவாங்க. ஓ சரிங்க ஐயா. அது உயிரோட்டமா உயிரோட்டமா இருக்கு இல்லைங்களா, நம்ம விரல் அப்படிங்கிறது உயிரோட்டமான விஷயங்க. அந்த அதுல தொடும்போது இன்னும் வந்து அதை விட அக்யூரஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரிங்க ஐயா. ஒரு 30 வினாடிகளே போதுமானதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாடிகள் வந்து பார்த்து அந்த புள்ளிகளை வந்து இணைக்கிறது மூலமா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ளுறுப்புகள் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமா வந்து கழிவுகள் வெளியேற்றம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வந்து மேம்படுறது நீங்களே உணர முடியும். இதான் வந்து அடிப்படை, இதோட அடிப்படை. நீங்க பக்கத்துல இருக்க வேண்டிய யார்ட்டையாவது உங்க உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வித்தியாசத்தை வந்து உணர முடியும். சரிங்க ஐயா. இப்ப சமீபத்துல கூட நான் பக்கத்துல போன வாரத்துல ஒருத்தவங்களுக்கு 6 வருஷமா வந்து சளி காய்ச்சல் எதுவும் இல்லாம இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 35 வயசு பெண்மணிங்க. அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்த உடனே அடுத்த ஒரு 2 நாள்லயே அவங்களுக்கு அவ்வளோ சளி வந்து உடம்புல இருந்து வெளியேறுதுங்க. கட்டி கட்டி கட்டியா வெளியேறுது. அதை வந்து அவங்களே வந்து உணர்ந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. 6 வருஷமா எனக்கு சளி பிடிக்கவே இல்லைங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சளி வந்து உடம்புல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பகிர்ந்து. ஐயா நீங்க எந்த ஊருங்க? கோயம்புத்தூருமா? கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க? செட்டிப்பாளையமா. நீங்க எந்த ஊருங்க? நான் கோயம்புத்தூர்ல தான், ஆர்எஸ் புரத்தில் தான் இருக்கு ஐயா. நல்லது நல்லது. இங்க தாங்க நாங்க போத்தனூர் செட்டிப்பாளையம். போத்தனூர் செட்டிப்பாளையத்துல. போத்தனூர் செட்டிப்பாளையம். சரி சரி. ஆமா ஆமா. என்னோட எண் தேவைப்படுதுன்னா அவங்க பயிர்வாங்க, குழுவுல பயிர்வாங்க. நம்பர் மட்டும் சாட்ல போட நோட் பண்ணிக்கங்க. சாட்ல போட்டேன் வரல நினைக்கிறேன். சாட்ல என்னோட நம்பர் கேட்டு நாங்க அனுப்பிச்சேன், போகலன்னு நினைக்கிறேன். நீங்க குழுவுல பகிர்ந்துக்குன்னா பகிர்ந்து விட்டுருவேன். சொல்லுங்க ஐயா. ஐயா நம்பர் ஒரு தடவை சொல்லிருங்க. 98 944ங்க. 98 944 91 554. 554. ஆமாங்க, தேவராஜன். சரி, நல்லது. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சிவஸ்ரீ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்க உரையில நாங்க தெரிஞ்சு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு, அதாவது ஒரு தடவை சம்பந்தப்பட்ட புக் போது நிறைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்கிறது நல்லா தெரியுதுங்க ஐயா. நல்லதுங்கம்மா, நன்றிங்க நன்றிங்க. அதாவது நம்ம ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சம்பந்தப்பட்ட நிறைய புக்ஸ் படிக்கும்போது நிறைய நாலேஜ் வளர்க்கும் போது சொல்றது ரொம்ப வேல்யூவா சொல்லலாங்கிறது தெரியுது. என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப அக்குபஞ்சர்ல வந்து இந்த ஒற்றை புள்ளி இது வேற வேற அப்படி பிரிவு இருக்காயா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குங்க. கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப தலைவலி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த தொடர்றது, தொடர்ந்து அந்த இடத்த மட்டும் தான் தொடர மாதிரி இருக்கும். அந்த இடத்த மட்டும் தொடுவாங்க, அதுவும் வந்து வேலை செய்யும். பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 40% 50% வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஒற்றைப்புள்ளி தொடு சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம நாடி பார்த்து எந்த மூலங்கள்ல வந்து பிரச்சனை இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா வேர்லயே நம்ம வந்து சரி செய்ய முடியும். ஒரு பிரச்சனை வந்து எங்க அதோட மூலாதாரம் வந்து எங்க இருக்கு அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்பு வந்து சரியா இயங்காம இருக்குனாக்க நம்ம நாடியை பார்த்தா தெரிஞ்சிருங்க எந்த உறுப்பு வந்து இயங்காம இருக்கு. அந்த உறுப்பை வந்து இயங்க வைக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் புள்ளியில வந்து கரெக்டா இணைக்கணுங்க. அதை கரெக்டா பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். உடம்புல இருந்து கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். கழிவுகள் வெளியே போச்சுனாவே நீங்க உடல் வந்து சுகமாகிறது உணர முடியும். ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க. இது வந்து கிளாசிக்கல் அக்குபஞ்சர். நாடி பார்த்து சரியான புள்ளியை வந்து இணைக்கிறது, தொடர்றது. இது ஒரு வகை. கிளினிக்கல் அப்படிங்கிறது
இப்போ எக்ஸாம்பிள் தலைவலினா ஒரு இடம், காய்ச்சல்னா ஒரு இடம், வேற ஒரு பிரச்சனைனா ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குறைவான சதவீதத்துல வேலை செய்யும். இது இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மரபு மருத்துவத்துல வந்து இருக்கிறது வந்து கிளாசிக்கல் எடுத்தாங்க. இல்லையா இப்ப 1 இயர் டிப்ளமோ சொல்லி கொடுப்பாங்கய்யா. 1 இயருங்க 1 இயர் டிப்ளமோ அக்குபஞ்சர் படிச்சா அதுல சொல்லி தருவாங்களா எப்படி இல்லையா? அது அதான் நீங்க படிக்கிற சென்டரை பொறுத்துங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்கறவங்க நிறைய இடத்துல மாத்தி மாத்தி இருப்பாங்க. நீங்க சரியான இடத்துல தேர்வு பண்ணி கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா நீங்க சரியான இதை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கம்பம் அகாடமிலையும் கோயம்புத்தூர் பாரதி யூனிவர்சிட்டி சார்ந்த நிலையங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க, சிறப்பு சிறப்புங்க. நல்லது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில கொஞ்சம் பதிவு செய்யப்படாத எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. அதுல போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. படிக்கிறதா இருந்தா நீங்க வந்து கம்பம் அகாடமி இல்ல பாரதி யூனிவர்சிட்டி சார்ந்த இதுல சேர்ந்து படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து முறையா கிடைக்கும் உங்களுக்கு. பாரதியாரா? அதாம்மா பாரதிய யூனிவர்சிட்டி, தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குங்க. நன்றியா நன்றியா. நல்லது, நன்றி நன்றிமா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ராமன் ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளத்துடன் சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க ஐயா. உங்களோட தொடர்பு பிரச்சனைகள் போலங்க. சரியான இடத்துல நின்று பேசுங்க. சரிங்க. ஸ்லீப்பிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு. ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன இருக்குன்னு சொல்றீங்க? ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகுது. இன்னொன்னு என்ன சொல்றீங்க? ஐயா கேக்குதா? ராமன் ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகுது மட்டும் கேட்டுது. அப்புறம் சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா. ஸ்லீப்பிங் ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கு மேடம். ஸ்ட்ரெஸ் இருக்குங்களா? ஆமாங்க ஆமாங்க. மன அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. எந்த ஊருங்க ஐயா நீங்க? நாங்க வந்து ஓசூர் ஐயா. ஓசூருங்களா? நல்லதுங்க. நீங்க பக்கத்துல யாரு அக்குபஞ்சரிஸ்ட் இருக்கான்னு பாருங்க. போய் சிகிச்சை எடுத்துக்கங்க. கண்டிப்பா வந்து நிவாரணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. போய் எடுத்துக்கங்க. நல்லா தூக்கம் வருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அக்குபஞ்சரிஸ்டா கரெக்டா பார்த்து நீங்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா ஆச்சுனாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையுங்க. சரிங்க. அக்குபஞ்சர் சென்டருக்கு போய் பண்ணிக்கலாமா ஐயா? அந்த பின்னு போடுறதுங்களா எப்படிங்க அது? அதாங்க பின்னு போடுறதும் சில பேர் பண்ணுவாங்க. ஆனா ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சையாளர்ல போய் பாருங்க. பக்கத்துல யாரு இருக்கான்னு பாருங்க. அவங்கள்ட்ட நீங்களே கேட்கலாம். ஊசி வேண்டாம் அப்படின்னா தொடு சிகிச்சை மட்டும் எனக்கு கொடுங்கன்னா தொடு சிகிச்சை கொடுப்பாங்க. சரிங்க. கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்டான்னு கேளுங்க, சொல்லுவாங்க அவங்க. என்னையா கிளாசிக்கல் அக்குபஞ்சருங்களா? கிளாசிக்கல் ஆமா கிளாசிக்கல் அக்குபஞ்சர் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அவங்க கிளாசிக்கல் பண்றாங்களா கிளினிக்கல் பண்றாங்களா சொல்லுவாங்க. சரிங்க. நெட்ல போட்டா தெரிஞ்சிடும் இல்லையா? நெட்ல போட்டு போட்டா தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடுங்க. நிறைய இருக்காங்க, ஒசூல் இருப்பாங்க. சரிங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லாட்டி நியர்பை யாரு இருக்கான்னு பார்த்து ஒரு லிங்க் இருக்கு அனுப்பிச்சு நீங்க அதிலே தேடி தெரிஞ்சுக்கலாம். யார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. அந்த 98 நம்பர் சொன்ன அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறீங்க. அதை பார்த்துக்கலாம். அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதிலே போய் தேடலாம். பக்கத்துல உங்களுக்கு யாரு இருக்கான்னு. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ பசிச்சா சாப்பிடணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஐயா. ஆனாலும் வந்து உடல் மொழிங்கிற விதத்துல வந்து நாம காலையில 9 மணிக்குள்ள சாப்பிடணுங்கிறோம். மத்தியானம் வந்து 11ல இருந்து 1:30 வரைக்கும் 2க்குள்ள சாப்பிடணும்னு சொல்றோம். ஆனா நமக்கு அப்போ ஒருவேளை பசிக்கல 9ல இருந்து 10 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது 11 மணி வரைக்கும் சொல்றாங்க. அப்ப நமக்கு 10 மணிக்கு பசிச்சா சாப்பிடலாமாங்க ஐயா? இல்ல நம்ம அப்படி சாப்பிடும்போது மத்த உறுப்புகள் இயங்கும் போது அதனோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, அப்ப நம்ம சாப்பிடக்கூடாதாங்க? எனக்கு இந்த ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாமா நல்ல கேள்விங்க. அதாவது நீங்க வந்து முதல் நாள் உணவை வந்து இரவு 6 to 7 மணிக்குள்ள எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த டைம்குள்ள கண்டிப்பா வந்து பசி வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
நீங்க முதல் நாள் இரவு உணவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தாமதமா எடுக்கிறீங்களோ அடுத்த நாள் அவ்வளவு தாமதமா தான் பசி எடுக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இரவு உணவு நம்ம வந்து இயற்கை முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமாகுது அப்படின்னா நீங்க உணவு வந்து முடிச்சிருக்கணும் அந்த நேரத்துல. அதுதான் வந்து இயற்கையோட விதிங்க. இந்த நேரத்துக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது நம்ம பல நூற்றாண்டு காலமா சொல்லப்பட்ட விஷயம், நம்ம இலக்கியங்களே சொல்லப்பட்ட விஷயங்க. யாரும் வந்து இரவு நேரத்துல உணவு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பழங்காலங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சூரிய அஸ்தமனம் ஆகும்போது உணவு முடிக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் 7 to 8 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பசி வந்துடும். ஓகே, ஆமாங்க கரெக்ட். இன்னொரு அப்படியே விஷயம் வந்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம் ஐயா, இப்போ நம்ம வந்து கரெக்டா தூங்கினா கூட எங்கேயாவது போய் இந்த சாவான வீட்டுல கார்ல போகும்போதெல்லாம் நம்ம அந்த ஃபைனல் கார்டு நேரா உட்கார வைக்கும்போது நம்மளே அறியாம தூக்கம் கண்ணை சொருக்குது. அப்ப தூங்கலாமாங்க ஐயா? இது அப்பயும் நம்ம வந்து உடல் மொழிங்கிறதுனால அதைய கடந்து போகணுமா? இல்லம்மா, தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நேரம் தூங்கக்கூடாது, அந்த ஒரு மதிய நேரத்துல பகல் தூக்கம் வருது அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் ஓய்வு எடுங்க, தப்பு இல்லைங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கா வச்சிருக்கோம் நம்ம. சுத்தமா வந்து தூக்கம் வர நீங்க அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து தூங்கலாம், தவறு இல்லை. பகல் தூக்கம் ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப உடம்புக்கு தேவைப்படுதுன்னா மட்டும் தூங்குங்க. ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னாக்க மறுபடியும் தொடராதீங்க. அடுத்த நாள் வேற வேலையில கவனம் செலுத்திட்டீங்கன்னா இரவு வந்து சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்குற மாதிரி பிளான் பண்ணி 1 நாள் 2 நாள் கன்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஓகேங்கய்யா, ரொம்ப சிறப்புங்கய்யா. அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் நீங்க அதாவது சின்ன சின்ன பழக்கம் தாங்க. அதாவது நீங்க ஒரு நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது தொடர்ந்து டெய்லி அந்த நேரம் ஆச்சுன்னா தோணும் போது நீங்களா வந்து சரி பண்ணிக்கணும். நீங்களே இந்த நேரம் வந்து சரியான நேரம்ல போதும், நம்ம அந்த இதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சீக்கிரம் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னாவே கரெக்டா போகும். அதே மாதிரி நைட்டு வந்து சீக்கிரமா படுக்கைக்கு போயிட்டு சீக்கிரமா தூங்கிட்டு நேரமா எந்திரிச்சிட்டீங்கன்னாவே நேரமா அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிச்சினாவே இரவு தூக்கம் வந்து சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு. ஆமாங்க, இரவு தூக்கம் சீக்கிரமா வரும்போது உங்களுக்கு பசி ஓய்வு இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு பகல் ஃபுல்லா நல்ல பிரிஸ்கா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. ஈவினிங் ஒரு 7-8 மணி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான சமீட்சை எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓய்வு எடுக்கும் போது நல்ல ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாம தூங்குங்க. நல்லா இருட்டுல தூங்கினாதான் உடம்புல வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற திரவம் வந்து சுரக்கும் உடம்புல. அது வந்து உடம்ப வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அது மெலட்டோனின் அப்படிங்கிறது. அதனால வெளிச்சத்துல தூங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வெளிச்சம் இல்லாம தூங்குறது தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அடையாளத்துக்கு மட்டும் சின்ன ஒரு பொறி மாதிரி மட்டும் வச்சு இருட்டுல தூங்குற மாதிரி பிளான் பண்ணி தூங்குங்க. அதான் ரொம்ப நல்லது. இரவு பணியில இருக்கவங்க கூட வந்து பகல்ல தூங்குறீங்க அப்படின்னா அவங்களோட அறையை வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்க மாதிரி மாத்திக்கங்க. சுத்திலும் ஸ்கிரீன் போட்டோ வெளியில வெளிச்சம் வந்து உள்ள வராத மாதிரி இருட்டா மறைச்சு போனீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நன்றிங்க ஐயா, மிகச் சிறப்பான பதிலுங்க ஐயா. இதுகாரம் ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் என்ற தலைப்பில் மிக அருமையான உரை வழங்கிய தேவராஜன் ஐயா அவர்களை நம்ம துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருள் பேராற்றல் கருணையினால் தேவராஜன் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறையன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும்